இவங்க எந்த தளத்தில் இருந்தாலும் இவர்கள் முதலில் இருக்கிறார்கள். அது பொருளாதாரமாக இருந்தாலும் சரிதான், கல்வியாக இருந்தாலும் சரிதான், மருத்துவ வசதியாக இருந்தாலும் சரிதான், தனிநபர்களுடைய திறமைகளாக இருந்தாலும் சரிதான், இவர்கள் முதல் வரிசையில் நிற்கிறார்கள். இவர்களை சீரழிக்க வேண்டும் என்று சொன்னால் இவர்களை ஆங்கிலம் படிக்க விடாமல் தடுக்க வேண்டும். அதில் தான் இந்த சமூகத்து மக்கள், இந்த தலைமுறை சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த ஆங்கிலம் படிப்பதும் ஆங்கிலம் அறிவதும் ஆங்கிலத்தை கையாள இருக்கக்கூடிய திறமையும் அது ஒரு மொழியை படிப்பதல்ல, அது ஒரு ஸ்கில். ஆனால் இந்தியோ சமஸ்கிருதமோ படித்தால், நான் சொல்றேன் இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞான முன்னேற்றம், இன்னைக்கு இருக்கிற இந்த பயோடெக், இன்ஃபோடெக், இந்த இரண்டு புதிய தொழில்நுட்பங்கள் நம்முடைய சமூகத்திற்கு என்ன செய்திருக்கின்றன என்பதை முழுமையாக நாம் உணர்ந்திருக்கிறோமா? இந்த ரெண்டு தொழில்நுட்பங்கள் வருவதற்கு முன்னால் மனிதன் தனக்கு வெளியே இருப்பவற்றை மட்டும்தான் கையாளக்கூடிய சக்தியை பெற்றிருந்தான். ஒரு இயந்திரம், ஒரு டிராக்டர், ஒரு பிரிண்டிங் மிஷின், ஏன் இன்னொரு தொலைக்காட்சி, இதை இவன் கையாள முடியும், இவனுக்கு வெளியே இருக்கக்கூடியது. ஆனால் இந்த பயோடெக், இன்ஃபோடெக் இது ரெண்டும் வந்த பிறகு அவன் தனக்குள்ளே இருக்கின்றவற்றை கூட மாற்றுவதற்கான விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சிருக்கிறான். என்னுடைய பிரெயினில், என்னுடைய மூளையில் நான் சிந்திக்கிற சிந்தனைகளை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்கள் என்ன சிந்திக்கிறீங்க, உங்களை என்ன சிந்திக்க வைக்க வேண்டும் என்பதை என்னால் முடிவு செய்ய முடியும். இந்த புதிய தொழில்நுட்பங்கள் நம்மை முழுமையாக அவர்களுடைய ஆளுகைக்குள் கொண்டு வந்து நம்மை ஒரு கன்சியூமர் என்பது மட்டுமல்ல, கமாடிட்டிஸாக மாற்றி வைத்திருக்கின்றன. இந்த பெரிய சவாலை எதிர்கொள்வதற்கு சமஸ்கிருதம் படித்தால் எப்படி எதிர்கொள்வது, ஹிந்தி படித்தால் எப்படி எதிர்கொள்வது? இந்த சவால்களை எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த அறிவு கொள்முதல் செய்யப்படுகின்ற இடத்திலே பயன்படுத்துகின்ற மொழி புலமை நம்முடைய இளைஞர்களுக்கு வேண்டும். அதை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். நம்மை வழிநடத்திய தலைவர்கள், நம்மை ஆண்ட ஆட்சியாளர்கள்.